أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسولنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லுஹருடைய ஜமாஅத் தொழுகையை முடித்துவிட்டு இன்றைக்கு லுஹருடைய பயானாக உங்களோட கையில ஒரு தாள் தரப்பட்டிருக்குது. உங்களுக்கு வாசிச்சா தெரியும். ருக்கூயில் ஓத வேண்டிய துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கு முழுமையாக ருக்கூல ஓதுற துவாக்களும் அதை எப்படி நாங்கள் பாடமாக்குறது அந்த முக்கியத்துவங்கள் சம்பந்தமாக நாங்கள் பார்ப்போம். துவாக்கு வரத்துக்கு முன்னால உண்மையிலேயே நோம்பை பிடிச்சுக்கொண்டு லொஹருக்கு பள்ளிக்கு வாரன்றது லேசில்லை. அவ்வளவு வெளியில சூடு செய்தான் வரலாம். சில நேரம் கடுமையான சூடு தானே. நீ நோம்பாளியா இருக்கிறாய், வீட்டுல கொஞ்சம் சாஞ்சிட்டு வீட்டிலே தொழுட்டு உடஞ்சிக்கலாமேட்டு செய்தான் சில நேரம் அல்லது பல நேரம் எங்கட உள்ளத்துல அவனோட சூழ்ச்சியை போட்டிப்பான். ஆனாலும் நாங்க அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சுட்டு தியாகத்தோட எவ்வளவுதான் வெயிலாக இருந்தாலும் சூடாக இருந்தாலும் நோம்ப பிடிச்சுக்கொண்டு ஜமாஅத்தை மிஸ் பண்ண கூடாது என்ற நோக்கத்துல நாங்க பள்ளிக்கு வந்திருக்கிறோம் என்றால் உண்மையே நாங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யணும். இந்த தேவை, இந்த தியாகம் நோம்பு முடியும் வரைக்கும் இருக்கிறதோட அதை நாங்க பழகி நோம்புக்கு பிறகு எங்க வாழ்க்கையில ஜமாஅத்துக்கு வரக்கூடிய பழக்கம் நிகழ்த்திக்கணும். நாங்க நோம்பட முதலாவது பகுதியை நாங்க முடிச்சிட்டோம். நாங்க எங்களுக்குள்ள யோசிக்கக்கூடிய பகுதி ரமலான்ல ஆரம்பத்தில் இருந்த அந்த ஈமான், அல்லாஹ்வை நெருங்கணும் என்ற அந்த உள்ளம் எங்கள்கிட்ட இப்ப எந்த அளவுக்கு இருக்குது? நாங்க கூடிக்கிறோமா அல்லது குறைஞ்சிக்குதா? நோம்புல நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில நடக்கிறது, நோம்ப சரியாக நாங்க பிடிக்கிறது, நோம்புல நாங்க கடமையான அல்லாஹ் காட்டி தந்த கடமைகளை நாங்க செய்யறது, குறிப்பாக தொழுக ஜமாத்துக்கு நாங்க வாரா இல்லையா, சுபஹோட ஜமாத்துக்கு நாங்க வாரா இல்லையா, இஃப்தார்லாம் முடிச்சுட்டு மகரிபு ஜமாத்துக்கு நாங்க வாரா இல்லையான்னு நாங்க கொஞ்ச நேரம் இருந்து எங்களுக்குள்ள நாங்க யோசிக்கணும். நேரம் நாங்க யோசிக்கணும். நாங்க எங்களை கொஞ்சம் முஹாசபா பண்ணிக்கணும். முஹாசபானால் எங்களுக்குள்ள நாங்க கேள்வி கேட்டுக்கணும். சுய பரிசோதனை. நான் நோம்புல இப்ப எந்த லெவல் நிற்கிறேன்? இரவு நேரத்தை ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்டோட தேவையோட பள்ளிக்கு நாங்க கியாமுல்ல தொழுகைப்போம். இப்ப என்ன நிலைமை? சில நேரம் பெண்கள் ஆசையோட தேவையோட வந்திப்பாங்க. எங்கட மறையுமாறு எங்கட குடும்பம். இப்ப என்ன நிலைமை? அது அப்படியே முடிஞ்சிட்டுதா? அந்த கேஸ் என்ன சொல்றது? அந்த கேஸ் அப்படியே இறங்கிட்டுதா? தேவை ஆசையெல்லாம் முடிஞ்சிட்டுதாண்டே நாங்க எங்களுக்குள்ள முதலாவதாக என்ன செய்யணும்? ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நானும் கேட்டுக்கொள்ளணும், நீங்களும் கட்டாயமாக கேட்டுக்கொள்ளணும். அதனால நோன்பு எங்களுக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். நோம்புல கடமைகளை செய்யறது, அல்லாஹ்வுக்கு நாங்க நெருக்கமாகி வாழ்றது, அதே மாதிரி இரவு நேரத்தை நாங்க அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழிக்கிறது, குறிப்பாக குர்ஆனோட நாங்க எவ்வளவு சம்பந்தப்பட்டது, துஆக்களோட நாங்க எவ்வளவு சம்பந்தப்பட்டது, சுஜூத்ல நாங்க அல்லாஹ்வோட எவ்வளவு நாங்க துறப்பட்டு அல்லாஹ்ட்ட நாங்க எங்களை தேவைகளை கேட்கிறது, இதெல்லாம் நோன்பு எங்களை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு காலம் என்பதை நாங்க மறந்துடக்கூடாது. மிக முக்கியமான விஷயம். ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், இன்னைக்கு நோன்பு ஒரு வேறொரு ட்ரெண்டுக்கு போறேன். ரமலான் இருக்கிறேன், வேறொரு ட்ரெண்டுக்கு போறேன். அமல் செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறான். ஆனால் நோக்கண்டா இன்றைக்கு சிலாக்கள் நினைச்சு கொண்டிருக்கிற நைட்டை பஜார்ல அழிக்கிறது, அல்லது ரோட்ல கழிக்கிறது, அல்லது வீணான விளையாட்டுல கழிக்கிறது, இதான் நோன்பு. சஹார செஞ்சிட்டால் பகல் பூராக படுக்கிறது, இதான் நோம்பு. இன்னைக்கு எங்களை அறியாம நோன்புக்கு நாங்க இப்படியான விஷயங்களை தவறாக நாங்க எடிட் ஆகி கொண்டிருக்கிறோம். நோன்பு எதுக்கு என்று நாங்க சரியாக விளங்கி பயானுக்கு வரணும், பயான கேட்கணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு மாற்றம் கட்டாயமாக வரும். அதனால நோம்புல ஆரம்பத்தில் இருந்த அந்த தேவை, அந்த வேகம் நோம்பு கடைசி வரைக்கும் நீக்கணும். நடுவுல விட்டுறப்படாது. நோம்பு ஆரம்பத்துல என்ன கொஞ்சம் வேகமா இருக்கிற, அடுத்தது இங்க கிடைக்கிறவங்களுக்கு கடைசி 10க்கு தான் நாங்க வர, நடு சும்மா அப்படி கூடாது. நாங்க நோம்புல தேவையை விளங்கி நாங்க இன்ஷா அல்லாஹ் நடந்து கொள்வோம். எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பத்துல ஒரு நசீஹத்தோடு பண்ணி கொள்றேன். அடுத்ததாக ருக்குவுடைய துவாக்கள். சரியா? துவாக்கு வரதுக்கு முன்னால முதலாவதாக நாங்க ருக்குவோட பெருமதியையும் சிறப்பை விளங்கும். இன்னைக்கு நாங்க
ருக்குவையும் சுஜூதையும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்கிறேன். சுஜூதுல கொஞ்சம் நாங்க கூடுதலா அக்கறை காட்டுறேன், கவனம் காட்டுறேன் ருக்குவை விட. அப்படி கூடாது. இஸ்லாத்தை பொறுத்த வரையில குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தாலும் அல்லாஹ் எந்த இடத்துல சுஜூத்னு சொல்றானோ அதுக்கு முன்னால சொல்றான் ருக்குவா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்உ வஸ்ஜுது. ஈமான் கொண்டவர்களே நீங்க ருக்குவ செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள். அப்ப ருக்கு என்ற இடத்துல அல்லாஹ் சுஜூதை செல்வதையும் சுஜூத் என்ற இடத்துல அல்லாஹ் ருக்குவ செல்வதையும் எங்களுக்கு குர்ஆன்ல பார்க்கலாம். அப்ப நாங்க ருக்குவையும் சுஜூதையும் வேறாக பார்க்க கூடாது. இந்த சுஜூது அந்தஸ்துல கூட ருக்கு அந்தஸ்துல குறைச்சல் எங்கட மனசுல வந்துடக்கூடாது. ஏன் நாங்க சொல்றேன் என்றால், தொழுகிற நேரத்துல பாருங்க, நாங்க சுன்னத்தான தொழுகிற நேரத்துல ருக்குவுக்கு கொடுக்கிற நேரம் குறைச்சல், சுஜூதுக்கு நாங்க கூடுதலாக நேரம் கொடுக்கலாம். ஆனா ரசூலோட இரவு தொழுகையை பத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிற பொழுது ருக்குவா சுஜூது எல்லாம் ஒரு லெவல்ல ஒரு நேரம் அவங்க கூடுதலாக இருப்பாங்கன்னு நாங்க ஹதீஸ்ல பாக்குறோம். அப்ப எங்கட மனசுல வித்தியாசம் வந்துடக்கூடாது. இதான் நான் சொல்றேன். ருக்குவும் சுஜூதும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். சுஜூதுக்கு வேற சிறப்புகள் வந்திருக்குது. அக்ரபுமா யகூல் அப்து இன்தல்லாஹி வஹுவ சாஜித். சுஜூதில் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறான் என்று சுஜூதுக்குரிய சிறப்பு வந்திருக்குது. ஆனால் பொதுவாக பார்க்கின்ற பொழுது ருக்குவும் சுஜூதும் ஒன்றுதான். ருக்குவுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. ருக்குவுடைய தலைப்படுத்த போனால் மனுத்தியால கணக்கு சிறப்புகளை பேசலாம், ருக்குவுடைய முறையை பேசலாம். ருக்கு எப்படி செய்யணும் என்று நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். ஹதீஸ்ல நாங்க பாக்குறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரு தொழுகைக்கு தக்பீரை கட்டி ருக்குஅல அமைதியாக இருக்கிறாரோ, ருக்குஅ அமைதியாக அவரை நிலைநாட்டுகின்றாரோ, அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ருக்கு நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்ட தொழுகையில மிக முக்கியமான ஒரு இடம். சுஜூத மாதிரி ஒரு மிக முக்கியமான இடம். அதுல மிக முக்கியமானதானால் ருக்கு நாங்க செய்கின்ற பொழுது அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்கிறான். இதுக்கு பிறகு நாங்க ருக்குவுக்கு வந்துட்டால், தொழுகையில ருக்குவுக்கு வந்துட்டால் அவசரப்படாம நிதானமாக சுஜூதுல நாங்க எவ்வளவு அக்கறை காட்டுறோமோ, சுஜூதுல நாங்க எவ்வளவு நேரம் எடுத்து நாங்க சுஜூத் செய்யறோமோ, அதே மாதிரி முடியுமான அளவு நாங்க ருக்குவுல நேரம் எடுத்து நாங்க அமைதியாக துஆக்கள் ஓதுகின்ற பொழுது எங்க உள்ளத்துல வர வேண்டிய எண்ணம் என்ன? அல்லாஹ் எங்கட பாவங்களை மன்னிக்கிறான். நானும் பாவம் செய்யக்கூடியவன், நீங்களும் பாவம் செய்யக்கூடியாக்கள். அப்ப எங்கட பாவங்கள் தொழுகையில மன்னிக்கப்படணும். குறிப்பாக ருக்குவைய நாங்க சரியாக செஞ்சால், ருக்குவ ரசூல் எப்படி செஞ்சு காட்டினாங்களோ அந்த முறைப்படி செஞ்சால் எங்கட பாவங்கள் ருக்குவுல மன்னிக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தையும் நாங்க உள்ளத்துல ஆழமாக பதிவு வச்சுக்கணும். அடிப்படையில் ஆரம்பமாக உங்களுக்கு சொல்லித்தர விஷயம். நம்ம ருக்குவுக்கு நிறைய சிறப்பு இருக்குது. நான் 1-2 சிறப்பு தான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தேடி கட்டாயமாக படிச்சுக்கோங்க. இரண்டாவதாக ருக்கு செய்யற முறை. நாங்க கட்டாயமாக தொழுகையில ஒவ்வொரு அசைவையும் நாங்க விளங்கொள்ளணும். ஒவ்வொரு அசைவையும் ரசூல் எப்படி காட்டி தந்தாங்களோ அந்த முறைப்படி நாங்க செய்யணும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. ரசூல் சொன்னாங்க, நான் எப்படி தொழுவதை நீங்க கண்டீர்களோ அத முறைப்படி நீங்க தொழுங்க. மஷாலாண்டு அடுத்த சட்டங்களை விட, ஹஜ்ஜி, ஜகாத்து, நோன்பு, இந்த சட்டங்களை விட தொழுகைகளை தான் நிறைய கருத்து வேற்றுமுள்ள விஷயங்கள் இருக்குது. தக்பீரை எப்படி வசத்துறது, தக்பீரை எங்க கெட்டுறது, அதே மாதிரி சுஜூதுக்கு கால் முன்னுக்கு வைக்கிறதா, கையை முன்னுக்கு வைக்கிறதா, வேற சுஜூதில எப்படி நாங்க எழும்புறது, அத்தஹியாத்துல நாங்க விரல் அசைக்கிறதா, விரல் நீட்டி வைக்கிறதா, அதே மாதிரி அத்தஹியாத்துல விரல நாங்க எப்படி எந்த 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 வடிவுல நாங்க வைக்கிறது, இப்படி எல்லாம் தொழுகையில நிறைய கருத்து வேற்றுமுள்ள விஷயங்கள் வந்திருப்பதை நாங்க பார்க்கலாம். ஒரு விஷயத்துக்காக வேண்டி கிதாபுகள் நிறைய எழுதப்பட்டதை நாங்க பார்க்கிறோம். உதாரணமாக இந்த நாங்க கிதாப் ஒன்று மசாலா இருக்கிறது வாச்சது, அந்த தொழுகையிலிருந்து எலும்புகின்ற பொழுது கைய நேர வச்சு நாங்க எலும்புறதா, இல்லாட்டி கையை குத்திக்கொண்டு எலும்புறதா, குத்திக்கொண்டால் அந்த மாப்பனை இதர மாதிரி பணிச்சு கொண்டு நாங்க எலும்புறதா, இது சம்பந்தமாக ஒரு கிதாப் எழுதப்பட்டிருக்குது. இப்ப தொழுகை நாங்க நினைக்கிற மாதிரி இன்றைக்கு தொழுகை பத்தி கணக்கு இல்லை. சும்மா வார தக்பீர் கட்டுற, ருக்குவோ எப்படி செய்யணும், சுஜூத் எப்படி செய்யணும், தக்பீர் எப்படி கட்டணும், விரல் எப்படி வைக்கணும், இதை பத்தி நாங்க அலட்டி கொள்றல. சும்மா நாங்க வாரம் செய்யற நாங்க போறதான். தொழுகையில ஒவ்வொரு அசைவையும் நாங்க சரியாக விளங்கணும், சரியாக படிக்கணும், கருத்து வேற்றுமுள்ள விஷயங்களை சரியா தேடணும். சில விஷயங்களுக்கு 2க்கும் இடம் பாடிக்கலாம், சில கருத்து வேற்றம் இருக்குது 2க்கும் இடம் பாடிக்கலாம். அதை நாங்க சரியா தேடி நாங்க செஞ்சால் எங்களுக்கு 2 நன்மை. நாங்க பிள்ளையாயிட்டு எங்களுக்கு பாவம் இல்லை, எங்களுக்கு தேடினதுக்காக வேண்டிய ஒரு நன்மை தான். கருத்து வேற்றுமை விஷயங்கள் நாங்க அணுகிற முறை அது வேறு சப்ஜெக்ட். நாங்க விளங்க வேண்டியது தொழுகை என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு அசைவையும் எப்படி ரசூலுல்லாஹ் சுஜூத் செஞ்ச, ருக்கு, இதை நாங்க கட்டாயம் படிக்கணும்.
ருக்குவை பொறுத்த வரையில ரசூலுடைய ருக்குவை பத்தி நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. சரியா? ருக்குவை பத்தி வேறு தலைப்பு எடுத்து பேசுவோம். ரசூலோட ருக்கு எப்படி செஞ்ச முறை, அதுல உங்களுக்கு சுருக்கமாக ஒரு ஹதீஸ் சொல்றேன். ரசூலுல்லாஹ் ருக்குவை செஞ்சால், என்ன கவனிங்க, ரசூலுல்லாஹ் ருக்குவை செஞ்சால் ஒரு சமமான தரையில தண்ணியை ஊத்தினால் தண்ணி எப்படி தங்கி நிக்குமோ அசையாம அப்படியே தண்ணி இருக்குமே, அத மாதிரிதான் ரசூலுடைய ருக்கு ஆய்ந்தது. ரசூலுடைய அந்த முதுகு புறமும் தலைப்பகுதி அப்படியே சமமான நிலமாக காணப்பட்டது. அப்படித்தான் ரசூலுடைய ருக்குவை வர்ணிக்கிற. இப்ப நாங்க ருக்கு செய்யற நேரத்துல நாங்க இதெல்லாம் கவனத்துல எடுக்கணும். நாங்க இதெல்லாம் கவனத்தில் எடுத்து என் ருக்கு சரியா பிழையா, நான் சரியாக ருக்குவை செஞ்சுக்கிறேனா இல்லையா, நான் முழங்கை எப்படி பிடிச்சிக்கிறேன், கை எப்படி இருக்கிறேன், முதுகை எப்படி இருக்கிறேன், தலை எப்படி இருக்கிறேன், நாங்க கவனத்தோடு நாங்க தொழுதால் தான் எங்களோட தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையா இருக்கும். எங்களுக்கு கவலையா இல்லையா? நாங்க தொழுகையில உயிரோட்டம் இல்லை. இமாம் என்ன சூறா ஓதினான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. தொழுகையில என்ன சூறா நாங்க ஓதினான்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. தக்பீரை கட்டின சலாம் கொடுத்து அதுக்குள்ள நடந்து ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு உயிரோட்டம் இல்லை. நாங்க தொழுகைக்குள்ள எடிக்ட் ஆகல. இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? தொழுகையில ஒவ்வொரு அசைவுகளையும் நாங்க சரியாக விளங்கி இன்ட்ரெஸ்டாக ஆசையோட அடை நான் ரொம்ப சரியா செய்யணும், சிறு சரியா செய்யணும், இதுல எப்படி கருத்து இருக்குது, இதான் நீ சரியான கருத்து நினைக்கப்பட்டிருக்குது, அதை நான் செய்யணும், நான் முற்படுத்தணும் சொல்லி தேவையோட ஆசையோட நாங்க செய்யல. தொழுகைக்கு வருகின்ற பொழுது இந்த தேவை தோணும். தக்பீரை கட்டுகின்ற பொழுதே தக்பீரை எப்படி கட்டணும், இந்த மாதிரி முறையில கட்டணும் சொல்லி தொழுகைக்குள்ள நாங்க இன்வால்வ் ஆகிடணும். அப்ப இன்வால்வ் ஆயிட்டோம்னு சொன்னால் எங்கிட்ட தொழுகை உயிரோட்டம் உள்ள தொழுகையாக அமையும். அதுல முக்கியமான ருக்குவா நாங்க சரியாக ருக்கு செஞ்சாங்க நாங்க விளங்கி படிச்சு நாங்க இப்போ இன்ஷா அல்லாஹ் ருக்கு செய்வோம். சரியா இன்ஷா அல்லாஹ்? இப்ப துஆவுடைய பாடம். தொழுகைய நாங்க இன்னும் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் ஒன்று நாங்க படிச்ச அசைவுகளை சரியாக விளங்கி சரியான முறைப்படி நாங்க அந்தந்த இடங்களை சரியாக நிறைவேற்றுவோம். இரண்டாவது மிக முக்கியமானது, தொழுகை உயிரோட்டமாக இருக்கணும். தொழுகைக்குள்ளே நாங்க இருக்கணும், வெளிக்கு வரப்படாது, உலக சிந்தனை வரப்படாது, உலக பிரச்சனை வரப்படாது. தொழுகை கோலே நாங்க இருக்கணும் என்று சொன்னால் மிக முக்கியமாக இஸ்லாம் காட்டுற வழிகாட்டல் தான் அந்தந்த இடங்கள்ல ஓதுற துவாக்களை நாங்க பாடமாக்கி ஓதுறோம். ரெண்டாவது அந்த துவாக்களோட அர்த்தம் விளங்கி நாங்க அர்த்தத்தை புரிஞ்சு நாங்க ஓதுறது. இது மிக முக்கியமானது. இன்றைக்குள்ள பிரச்சனை நாட்டால் அரபு எங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பாஷை. அப்ப அரபு பாஷை எங்களுக்கு பாடமாக்கி ஓதுற ஒரு பகுதி ஒன்று இருக்குது, விளங்கி ஓதுற ஒரு பகுதி இருக்குது. குர்ஆன ஓதுற ஒரு பகுதி இருக்குது, விளங்கி ஓதுற ஒரு பகுதி இருக்குது. சரியா? ரெண்டையும் நாங்க கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ளணும். தொழுகையை பொறுத்தவரையில தொழுகையில ஓதக்கூடிய ஔராதுகள் கட்டாயமாக சின்ன சின்ன ஔராதுகள் தான், அர்த்தம் விளங்கி நாங்க ஓதணும். நாங்க யோசிக்கணும், சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க இவ்வளவு காலம் ஓதிக்கிறேன், எத்தனை பேரு அர்த்தம் விளங்கி இமாம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது, அது நாங்க தனியே தொழுகின்ற பொழுது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகின்ற பொழுது எங்களுக்குள்ள எத்தனை பேருக்கு அந்த அர்த்தம் உயிரோட்டமாக வருது? அர்த்தம் கட்டாயமாக தெரியும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் அந்த அர்த்தம் எங்களுக்குள்ள ஒப்புரவாக ஆறணும். அதுக்கு நாங்க பழகணும். நாங்க கொஞ்ச காலம் பழகிட்டு சொன்னால் ஒப்புரவாக எங்களை சமைச்சு கொள்ளலாம். அப்ப தொழுகை உயிரோட்டம் உள்ளதாக அமையும். மிக முக்கியமானது என்னென்றால் துவாக்களை பாடமாக்குறது, துவாக்களை ஓதுறது, அர்த்தமா விளங்கி நாங்க ஓதுறது மிக முக்கியமான பகுதி. சரி, இன்றைக்கு நாங்க ருக்குவுடைய துவாக்களை பார்ப்போம். இன்னைக்கு ருக்குவுடைய துவாக்களை 1 2 3 4 5 துவா கொண்டிருக்கிறது. இந்த துவாக்களை பொறுத்த வரையில இது சுன்னத்தான தொழுகையில ஓதுற துவாக்கள் அல்ல, பர்தான தொழுகையில ரசூலுல்லாஹ் ருக்குவுல ஓதின துவாக்கள். உங்களுக்கு சொன்னீங்களா? ருக்குவுல எங்களுக்கு துவா கேட்கலாம். சுன்னத்தான தொழுகையில சுஜூதுல கேட்கிற மாதிரி எங்களுக்கு என்ன செய்யலாம்? ருக்குவுல துவா கேட்கலாம். கியாமுல்லைல ருக்குவா நீட்டி தொழுகின்ற பொழுது நாங்க இந்த துவாக்களை ஓதிட்டு டைம் இருந்துன்னு சொன்னால் பிரத்யேகமான துவாக்களை கேட்கலாம். அரபால பாடமாக்கி என்ன செய்யலாம்? எங்களுக்கு துவாக்களை கேட்கலாம். அப்ப அது ஒரு பகுதி. இப்ப உங்களுக்கு கையில வந்திருக்கிற அந்த தாள் ரசூலுல்லாஹ் அன்றாடம் தொழுகையில ஓதிய ருக்குவுல ஓதிய துவாக்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா? நாங்க 20 வருஷம், இன்னும் 40 வருஷம் உள்ளாக்களிக்கும், 60 வருஷம் உள்ளாக்களிக்கும், 60+ உள்ளாக்களும் இருக்கும். சரியா? இவ்வளவு காலமா நாங்க தொழுகட்டு நாங்க கொஞ்சம் எங்களுக்குள்ள கை கட்டு உள்ளத்துல கை வச்சு கேட்டுக்கொள்வோம். இவ்வளவு காலம் நான் தொழுத தொழுகையில ருக்குவுல இன்றைக்கு என் கையில 5 துவா வந்திருக்கிறேன். இந்த 5 துவாவையும் நான் பாடமாக்கி ஓதிக்கிறேனா இல்லையாண்டு கொஞ்சம் எங்களுக்குள்ள கேள்வி கேட்டுக்கொள்வோம். இந்த 5 துவாவும் பாடமானா கழிக்கிறான் சபையில. ருக்குவுல 5 துவாவையும் பாடமாக்கி நான் ஓதக்கூடிய பழக்கம் நட்டிருக்கிறேன் என்று சொல்றார்கள். பயன்படுத்துறீங்களே? பெரும்பாலும் இல்லை. பெரும்பாலும் இருந்தால் சந்தோஷம். சில நேரம் நீங்க இஹ்லாஸுக்காக வேண்டி
அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யாமல் அதை அல்லாஹ் பொருந்தி கொள்ளணும். அதுக்காக வேண்டி கையை தூக்காம இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் 5 துவாவும் எனக்கு பாடம் இல்லை. இந்த சந்தர்ப்பத்துல நானும் தான் நீங்களும் தான் இந்த துவா எங்களுக்கு பாடம் இல்லாட்டி என்ன செய்யணும்? எங்களுக்குள்ள ஒரு வேதனை வரும், எங்களுக்குள்ள கவலையோட கட்டாயம் வரும். இன்னைக்கு நாங்க ருக்கு என்றால் சுபஹான ரப்பியல் அஸீம் மட்டும்தான் பாடமாக்கி வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் எல்லாருக்கும் அந்த துவா மட்டும்தான் பாடம். பின்னால வரக்கூடிய துவாக்கள் பெரும்பாலும் பாடம் இல்லை. சில ஆக்கள் பாடமாக்கி வச்சிருப்பாங்க, ஏதோ சந்தர்ப்பம் கிடைச்சி. அப்பாடி இவ்வளவு துவாக்கள் இருக்கிறேன் ருக்குல, இவ்வளவு காலம் நான் வாழ்ந்துட்டேன், இவ்வளவு தொழுகை நான் தொழுகிட்டேன், இவ்வளவு ருக்கு நான் செஞ்சுட்டேன். அட என்னால இந்த துவாக்களை நான் தெரியாம போனேன். ஒன்றோ துவாக்களை படிக்கல அல்லது பெருசாக நாங்க அதை கணக்கெடுக்கல. தொழுகை என்பது மிக முக்கியமானது. தொழுகையோட உயிரோட்டம் என்பது மிக முக்கியமானது. தொழுகை உயிரோட்டமாக அமைஞ்சிட்டாளுங்களுக்கு நிறைய பாக்கியங்கள் உலகத்துல கிடைக்குது. இதெல்லாம் நாங்க மறந்து இன்னைக்கு தொழுகையோட உயிரோட்டத்துக்குரிய நடவடிக்கைகள் இஸ்லாம் காட்டுற அந்த ஒழுங்குகள் நாங்க பின்பற்றாம இருக்கிறோம். அது மிக முக்கியமான துவாக்கள் கணக்கெடுக்கிறல்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், இதுங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். இன்னைக்கு உங்களுக்கு கையில தாள்ல வந்திருக்கிறேன், நான் துவாய் மோதி காட்டுவேன். இது கங்கால உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியும். இது கங்கால இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க மாட்டாது என்ற பயமைகள் தீர்க்கணும். இது கங்கால நான் மௌத்தாகிட்டு சொன்னால், இந்த துவாக்களை நான் பாடமாக்காம ருக்குல நான் ஓதாட்டி நான் மௌத்தாகிட்டு சொன்னால் எங்களை நாங்க தான் கை செய்யப்படணும், நாங்க தான் நஷ்டவாளிகள். அப்ப அந்த பயம் எங்கள் தீக்கணும், அந்த உருக்கம் எங்கள் தீக்கணும். அப்ப இந்த பயான் முடிச்சுட்டு போற நேரத்துல நாங்க முடிவெடுத்துக் கொள்ளணும், இன்ஷா அல்லாஹ் கையில தாள் தந்திக்குது, எப்படியாவது இந்த துவாவை நான் பாடமாக்கி ஓதுவன். பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நான் பாடமாக்குற முறையில உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏனால் இன்றைக்கு இந்த பயானம் முடிச்சுட்டு இன்றைக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்களுக்கு பாடமாக்கிறான். சைத்தான் பாடமாக்க மாட்டான். பயானம் முடிச்சதோட ஒரு வேலையை தருவான், வேலையை நாங்க வைத்துருவோம். இப்ப உங்களுக்கு பயான் கேட்கிற நேரத்துல துவா பாடமாக்கணும் ஆசைக்கும், துவா பாடமாக்கணும் தேவைக்கும், பள்ளியுட்டு வெளியேறத்தோட சைத்தான் மறக்கடிச்சுப்பான். இதான கிடையாது. துவாக்களோட நாங்க என்ன அவ்வளவு தூரம் ஆகி கொண்டிருக்கிறேன். பயான் நிகழ்ச்சி கேட்கிற, மார்க்கத்தை படிக்கிற, மார்க்க விளக்கம் எடுக்கிற, இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். ஆனா எங்களுக்குள்ள ஒரு மாற்றம் கட்டாயம் வரணுமே. கூட்டு துவா பிதியத் என்று சொல்றோம், புது குனூத் பிதியத் என்று சொல்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் சுன்னத்தான துவா முறைகளை காட்டி தந்திருக்கிற அதை பாடமாக்கக்கூடிய அந்த தேவைகள் தீர்க்கணுமே கட்டாயமாக. அதெல்லாம் நீங்கள வேலை இல்லை. அதனால நாங்க பொடுபோக்கு காட்டிடாம, நாங்க சோம்பேறித்தனம் காட்டிடாம கையில வந்திருக்கிற 5 துவாவையும் இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது பாடமாக்குவேன். பாடமாக்கலாம், நினைச்சால் பாடமாக்கலாம். இன்றைக்கு உலகத்தை சாதிச்சதுக்காக வேண்டி, உலகத்தை சம்பாதத்துக்காக வேண்டி எவ்வளவு வேலை நான் யோசிக்கிறேன், எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறா இல்லையா? ஒரு பிள்ளை உண்டு ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு போட்டியில கலந்துறதுக்காக வேண்டி பக்கக்கணக்கு என்ன செய்யற, தாள் எழுதி அந்த பேச்சை படமாக்கியா இல்லையா? பிள்ளைக்கு செய்யலும் என்றால் எங்களுக்கு செய்யலாது. நாங்க பிள்ளைக்கு படமாக்குறதோட நாங்களும் படமாக்கணும். நினைச்சால் செய்யலாம், நினைச்சாட்டி ஒன்றுமே செய்யலாது. இது பெரிய துவாக்களும் அல்ல, பயணத்துல ஒரு துவாக்களோ அல்லது மையத்துக்கு ஒரு ஜனாசா துவா மாதிரி பெரிய துவாக்கள் அல்ல, சின்ன துவா. எல்லாமே ஒரு வாரி, அந்த கடைசி துவா மட்டும் 2 வாரி. அப்ப நாங்க முடிவெடுக்கணும், இன்ஷா அல்லாஹ் நான் பாடமாக்குவேன். நினைச்சால் செய்யலாம். யாருக்கெல்லாம் அல்லாஹ் அருள் செஞ்சிக்கிறோம் அவங்க பாடமாக்கி இன்றைக்கு அசருக்கு வந்து ஓதலாம், அல்ல கியாமுல் லைலுக்கு வந்து இந்த துவாவை ஓதலாம். அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயமாக கிடைக்கணும். அது ஒவ்வொருத்தரும் சரியா? தாளை சும்மா வீசிடாம, தாளை நீங்க ஒன்று போன்ல போட்டோ அடிச்சு வச்சுக்கோங்க. துவா பாடமாக்கணும் ஒரு எண்ணம் வந்துட்டால், ஒரு ஞாபகம் வந்துட்டால் டக்குன்னு போனை பரட்டி துவா பாடமாக்குங்க. சில நேரம் துவாவை எங்களுக்கு பெர்ஃபெக்டாக 100% சரியா பாடமாக்கலாம். இன்னைக்கு பாடமாக்கிட்டு வந்து சில நேரம் அசர் தொழுகையில துவா மிஸ் ஆகலாம், பாடமான மறக்கலாம். செய்யணும் அப்படித்தான். அப்ப நாங்க என்ன செய்யணும் என்றால், பெடப்பாயிடக்கூடாது. எனக்கு கஷ்டம், எனக்கு ஏலா, எனக்கு முயற்சி செய்ய கஷ்டம் சொல்லி நாங்க பெடப்பாயிடக்கூடாது. இது செய்தாண்ட வேலை. எங்களை துவாவுட்டும் தூரமாக்கத்துக்கு, மார்க்கத்தோட்டும் தூரமாக்கத்துக்கு செய்தான் போன்ற முதலாவது வேலையே இயலாமை. உனக்கு ஏலா, எனக்கு ஏலும், நான் செய்வேன். பெரிய கள்ளப்பரட்டிய வேலை ஒன்று இல்லை, மலையோடக்கிய வேலை உண்டா? சின்ன துவா ஒரு 10 டெபுக்கு 20 டெபுக்கு பார்த்து வைத்தால் துவா ஒற்றவாக பாடமாகும். அதனால நான் இவ்வளவு நேரம் எடுத்து பேசுறேன்னு சொன்னால், இந்த தாள், இந்த நாள், இந்த பயான் நிகழ்ச்சி வீணாகி விடக்கூடாது. வந்திருக்கிற எல்லாருமே பாடமாக்கணும். ஏன் நான் சொல்றேன்டால், வந்திருக்கிற எல்லாருக்கும் ருக்குல ஓதுற முழுமையான துவாக்கள் பாடம் இல்லை. பாடமாக்கத்துக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கல, பாடமாக்கத்துக்குரிய தேவை கிடைக்கல. அதனால இது ஒரு சந்தர்ப்பம். இது கங்கால துவா பாடமாக்கத்துக்கு வைக்கிறதுக்கு எப்படி செய்யறீங்களே தெரியாது. இது கங்கால பாடமாக்க வைக்கணும் என்றால் ஒவ்வொருத்தரகம் கூப்பிட்டு, பள்ளி மோலை கூப்பிட்டு நாங்களும் சேர்ந்து துவாக்களை பாடமாக்கி ஒவ்வொருத்தரகம் செஞ்சு அனுப்பணும். அதை செய்ய தேவையில்லை. நாங்க ரமதான் இருக்கிற
எங்களோட ஈமான் எல்லாம் உச்சக்கட்டத்தில் நீக்கிற நாங்க மார்க்கத்தோட இன்னும் தொடர்படுவோம் என்ற தேவை எங்களுக்கு நீக்குது. அதனால பாடமாக்குங்க, நினைச்சாலும் செய்யலாம், பாடமாக்கலாம். மறந்து என்று சொன்னால் வீட்டுல ஒரு இடத்துல ஒட்டி வைங்க, ஒரு கதவுல ஒட்டி வைங்க, பார்த்து 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 நீங்க செய்ய ஓதுங்க, பிள்ளைகளுக்கு பாடமாக்க வைங்க, மனைவிக்கு பாடமாக்க வைங்க. இதெல்லாம் நன்மையான காரியங்கள். முதலாவது வாக்கு நான் சுருக்கமாக சிறுமாக துவா நான் முடிச்சுட்டு வைக்கிறேன். முதலாவது நாங்க வளமையாக ஒரு துவா. என்ன துவா? சிறுமாக ஒரு துவா, சுபஹான ரப்பியல் அதீம். இதுல நாங்க ஒரு மிஸ்டேக் விட்டுறாண்டால் இந்த துவாவை அவசரமாக நாங்க ஓதிட்டு போறது. அவசரமாக ஓதுற நேரத்துல நாங்க ஓதுற எப்படி தெரியுமா? சுபஹான் ரப்பில் அதீம் பெருமை அப்படிதான் ஓதுறது. சுபஹான் ரப்பில் அதீம், சுபஹான் ரப்பில் சுபஹான் ரப்பில் இது ஓதுறது பிள்ளை. நாங்க துவால எப்பயும் அவசரப்படக்கூடாது. நிதானமாக அந்த எழுத்துக்களை சரியாக நாங்க விளங்கி உச்சரிச்சு நாங்க ஓதுவோம். அந்த ஹரக்கத்துகளை சரியாக வெளியாக்கி நாங்க ஓதுவோம். இந்த துவாட சரியா உச்சரிப்பு எப்படி தெரியுமா? சுபஹான ரப்பியல் அதீம். பொதுவாக சுபஹான ரப்பியல் அதீம். அந்த ரப்பிய யாக்கு ஃபத்ஹ் வச்சுதான் நாங்க ஓதுவோம். சரியா பார்த்தால் சுபஹான ரப்பி அல் அதீம் தான். அந்த அரபுல அந்த ஹரக்கத்துகள்ல வார சட்டத்துல சேர்த்து வார நேரத்துல அந்த ரப்பி என்பதை ரப்பியல் அதீம் என்று ஓதுவோம். அப்ப இதுக்கு பிறகு நாங்க ருக்குக்கு வந்துட்டு சொன்னால் சுபஹான் ரப்பில் அதீம், சுபஹான் ரப்பில் அதீம் என்ற ஓதி தொட்டு போட்டு எப்படி ஓதணும்? சொல்லுங்க, சுபஹான ரப்பியல் அதீம். அப்ப இதுல நாங்க நிறைய பேர் மிஸ்டேக் பாருங்க, எவ்வளவு மிஸ்டேக் இருக்கிறேன்னு சொல்லி. இப்படி ஒவ்வொரு துவாக்களையும் எங்களுக்கு மிஸ்டேக் நடக்கும். சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த மிஸ்டேக் இல்லாம நாங்க ஓதணும். சில நேரம் சிலாக்கள் ரப்பியல் அதீமோட சேர்த்து வபிஹம்திஹியே ஓதுவாங்க. இதுல வபிஹம்திஹி இல்லையே என்று வந்தால் வபிஹம்திஹி என்று வரக்கூடிய அந்த வார்த்தைக்கு இது பலவீனமான வார்த்தை. ஹதீஸ் துறையில அறிஞர்கள் சொல்கின்ற பொழுது சுபஹான ரப்பியல் அதீம் ருக்குல சுஜூதுல சுபஹான் ரப்பியல் அலா நாங்க வபிஹம்தி ஒன்று சேர்க்கிறோம், அதை நாங்க சேர்க்காம ஓதுறதுதான் நல்லது. வபிஹம்திஹி என்று வாரது பலவீனமானது. அதை பத்தி பேச போன டைம் இல்ல. சரியா? வபிஹம்திஹி என்ற சொல் பலவீனமானது, தாயிம் என்று சொல்வோம். பலவீனமான ஹதீஸ்கள் ஆதாரம் இல்லாத ஒரு செய்தி. அதனால சுபஹான் ரப்பியல் அதீம் என்று மட்டும் ஓதிக்கோங்க. ஒரு முறை ஓதலாம் அல்லது 3 முறை ஓதலாம். சரிதானே? அது கிளியரா உங்களுக்கு? ரைட். இப்ப முதலாவது சுபஹான் ரப்பில் அதீம் என்றால் எங்கட மனசுல வர வேண்டிய அர்த்தம் என்ன? சுபஹான் அர்த்தம் என்ன? சுபஹான் அல்லாஹ் நம்ம சொல்றோம் இல்லையா? அல்லாஹ் தூய்மையானவன். அல் அதீம் என்றால் அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவன், கண்ணியத்தில் அல்லாஹ் தூய்மையானவன் வரக்கூடிய மிக முக்கியமான சொல். சரியா? அப்ப நாங்க ருக்கு என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் துஆக்கள் செய்யணும். சுஜூத் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும், வேற ஒருத்தருக்கும் செய்யலாம். செஞ்சா ஷிர்காயிடும். சுஜூதையோ ருக்குஆயோ உஷரோடு இருக்கிறவருக்கு செஞ்சாலும் சரி, உஷரோடு இல்லாதவருக்கு செஞ்சாலும் சரி, நாங்க செஞ்சால் அது ஷிர்கு. சுஜூதையும் ருக்குவையும் யாருக்கு மட்டும்தான் செய்யணும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செய்யணும். அப்ப அந்த இடத்துல நாங்க அல்லாஹ் மட்டும்தான் செய்யணும், தூய்மைப்படுத்தணும். அதான் சுபஹான் ரப்பியல் அதீம். ருக்குவுக்கு வந்துட்டால் அந்த அர்த்தம், அந்த பக்குவம், அந்த உயிரோட்டம் எனக்கும் வரணும், உங்களுக்கும் கட்டாயமாக வரணும். சரி, அது துவா உண்டு. ரெண்டாவது துவா பெரும்பாலும் பாடமாக்க முடியுமான துவா. நிறைய பேர் பாடமாக்கிப்பீங்க. நான் ஒரு முறை சொல்றேன், என்னோட சேர்த்து நீங்க சொல்லுங்க. சில நேரம் ஓதுறதுல உங்களுக்கு மிஸ்டேக் ஆகலாம். அதனால மிஸ்டேக் இல்லாம போறதுக்காக வேண்டி நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், நீங்க ஓதுங்க. சுபஹானக அல்லாஹும்ம ஓதுங்க, தால பார்த்து ஓதுங்க. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. ரைட். இப்ப சுபஹானக அல்லாஹும்ம என்றால் அது அர்த்தம் அல்லாஹ் தூய்மையானவன், வபிஹம்திக அல்லாஹ் புகழுக்குரியவன் என்று வரக்கூடிய வாசகம் தான். சரியா? இப்ப புகழ், தூய்மை எல்லாம் யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. இந்த துவால கடைசியில் ஒரு துவா வார நாங்க எங்களுக்காக வேண்டி கேட்கிற துவா. முன்னுக்கு வந்தது அல்லாஹ்வை நாம தூய்மைப்படுத்துற, அல்லாஹ்வை நாம பெருமைப்படுத்துற. கடைசியாக அல்லாஹும்ம கஃபிர்லி என்ன அர்த்தம்? யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிடு. ருக்கு என்பது பாவம் முற்றவும் மன்னிக்க கூடிய இடம். இன்னும் நாங்க அதை உறுதிப்படுத்துறேன். யா அல்லாஹ் ருக்குல நீ என் பாவத்தை மன்னிச்சாலும் நான் உன்கிட்ட கேட்கிறேன், என் பாவத்தை நீ என்ன செஞ்சிரு? ருக்குல மன்னிச்சிடேன்னு கேட்கக்கூடிய மிக முக்கியமான துவா, பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய துவா. இது பாடமானாக்கள் வைக்கிறா? இந்த துவா பாடமானாக்கள் பாடமாக்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஒரு டைம் ஒன்று தாரேன், இந்த துவா கொஞ்சம் டக்கு பணமாக்குங்க. பணமாக்கி என்ன சொல்லுங்க? சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும்ம கஃபிர்லி. பாப்போமே.
நான் ஏன் பாடம் கேட்கிறேன்னு உங்களுக்கு சொல்றேன். லேசா பாடமாக்கணும். சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃபிர்லி. வீட்டுக்கு போயிட்டு பாடமாக்குவோம். இப்ப டைம் இல்லை, இப்ப டயர்ட் அப்படி பார்க்க வேணாம். பயா முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுமையாகிட்டு சுண்ணத்தோடு விட்டு ஒரு 2 துவா 3 துவா பாடமாக்கிட்டு போங்க. பள்ளிக்குள்ள சைத்தான் மாற குறைச்சல், வெளியே போன சைத்தான் கூட, யோசனை கூட, சிந்தனை கூட, பிசி கூட. சார் பாடமாக்கிறாங்க. நான் அவசரம் முடிச்சுட்டு டைம் பாஸ் ஆகிட்டு போறேன், நான் முடிச்சுக்கொள்ள. சார் உத்தர் மாஷா அல்லாஹ். இதுக்கு முந்தி பாடமாக்கி இருந்தா இல்லாட்டி இப்ப பாடமாக்கினா? இப்ப பாடமாக்கினா கண்டா. நான் ஏன் பாடம் கேட்டென்றால் பாடமா கேளு. ஒரு நிமிஷம் இல்லை, நினைச்சால் எங்களுக்கு செய்ய இயலும். சிலாக்களுக்கு அவசரம் பாடமாக்கலும், சிலாக்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறார்கள் படப்பாக வேணும். நான் பாடமாக்குவன், பாடமாக்கினான் துவா ஓதுவன். எனக்கு ருக்கு தேவை, எனக்கு சுவர்க்கம் தேவை, எனக்கு மர்ம முக்கியம். உலகத்துல நிறைய நாங்க டைம் செலவழிக்கிறேன். நிறைய விஷயங்களுக்காக வேண்டி ஹராமான விஷயமாக இருக்கிறேன், மாகமான விஷயமாக இருக்கிறேன், உலக விஷயமாக இருக்கிறேன், நிறைய டைம் செலவழிக்கிறேன். இந்த சின்ன துவாடு பாடமாக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் செலவழிக்கல அடிக்கி ஆண்டு வராட்டி அது இந்த ரமதான் மாசத்துல நாங்க யோசிக்கணும். நினைச்சால் எங்களுக்கு பாடமாக்க முடியும். அவ்வளவு கஷ்டமான செய்தி ஒன்று இல்லை. மூணாவது துவா அவை அர்த்தமுள்ள துவா தான். சுப்புஹன் என்றால் அல்லாஹ் தூய்மைப்படுத்துகிறான். குத்தூஸ் என்றால் அல்லாஹ் கண்ணியமானவன் தான். ரப்புல் மலாயிகா, மலக்குமார்களுக்கு அவன் ரப்பு. அல்லாஹ்வோட இந்த சிபத்தை சொல்ற அல்லாஹ் நாங்க பாராட்டுறேன். வர் ரூஹ், ரூஹ் என்றால் தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹ். அந்த ரூஹ் அர்த்தம் என்ன? மலக்குமார்ட தலைவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப இந்த துஆ அர்த்தம் என்ன? ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மலக்குமார்களுக்கும் ரப்பு அல்லாஹ். அவன் தூய்மையானவன் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான துஆ, லேசான துஆ. சுப்ஹூன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர் ரூஹ். இந்த 3 துவாவும் கட்டாயமாக நாங்க பாடமாக்கக்கூடிய துவா. சரியா? 4வது துவா உங்களுக்கு சொல்றேன். சுப்ஹானதில் ஜபரூத் ஓதுனோட சேர்த்து. சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிப்ரியாஇ வல் அஸமதி. இப்ப ஓதுற டைமுக்கு கொஞ்சம் கஷ்டமான சொல்லு அப்படி இப்படின்னு மனசுக்கு வரும். கஷ்டம் இல்லை, நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்காக பார்த்து ஓதுங்க. ஒரு அடிக்கு சும்மா கண்ணை பத்தி பாடமாக்க வேணாம். ஒரு 10 நிமிஷம் துவா பார்த்து ஓதுவோம். பார்த்து ஓதுனா பாடமாகும். அந்த சொல்லதான் லேஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாடமாக்க லேசி. இதான் பாடமாக்கிற சிஸ்டம். நான் சொல்லி தர தேவையில்லை. அப்ப மிக முக்கியமான துவா சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிப்ரியாஇ வல் அஸமா. அத அர்த்தம் போட்டுக்கு பாருங்க. மிக முக்கியமான துவா. இந்த 4 துவாவும் நல்லா கேளுங்க. ருக்குஉலயும் ஓத வேண்டிய துவா எங்கே முதலாம்? ருக்குஉலயும் ஓத முடியும், வேற ஓத முடியும், சுஜூதிலே ஓத முடியும். அப்ப இந்த 4 துவாவை நாங்க இன்றைக்கு பாடமாக்கினால் ருக்குஉல 4 துவா பாடம், வேற 4 துவா பாடம், சுஜூதிலையும் 4 துவா பாடம். லேசா இல்லையா? லேசி. அப்ப 4 துவாவையும் நாங்க பாடமாக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கடைசியான துவா இது ருக்குல மட்டும் ஓதக்கூடிய துவா. அல்லாஹும்ம லக ரகஅது வபிக அல்லாஹும்ம லக ரகஅது வபிக ஆமன்து வலக அஸ்லம்து ஹஷஅ லக சம்இ. அல்லாஹ் உச்சரிப்பு நல்லா செய்யுங்கயா. ஹஷஅ லக சம்இ வபஸரி வமுஹி வஅல்மி வஅஸபி. லேசான துவா. நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நிமிஷம் ரோட்டுக்கு பார்த்து ஓதுங்க, பாடமாகும். அர்த்தத்தை பாருங்க, அழகான அர்த்தம். அல்லாஹ்வை நாங்க ருக்குஉல தூய்மைப்படுத்துற, அல்லாஹ் எங்களுக்கு நிறைய நிஅமத்துகளை தந்திருக்கிற, அல்லாஹ் நிறைய சந்தோஷங்களை இந்த உலகத்துல தந்திருக்கிற. நாங்க அல்லாஹ் கட்டாயமாக பெருமைப்படுத்தணும், அல்லாஹ்வை கட்டாயம் நாங்க தூய்மைப்படுத்தணும், பாராட்டணும். அந்த பாராட்டக்கூடிய மிக முக்கியமான இடம் எங்க? ருக்குவும் சுஜூதும் தான். அப்ப ருக்கு சுஜூது அல்லாஹ்வை பாராட்டக்கூடிய இடம் என்ற அடிப்படையில இந்த துஆக்களை கட்டாயமாக நாங்க பாடமாக்கி ஓதுவோம். பாடமாக்குவோம் இன்ஷா அல்லாஹ், பாடமாக்குவோம். அடுத்தது அந்த ஆர்டர் படி ஓதணும்னு ஒரு கட்டாயம் முடியல. இப்ப நீங்க பெரிய ஒரு துஆ பாடமாக்குவீங்களே, அல்லாஹும்ம லக ரகஅத்து துஆ பாடமாக்குவீங்களே, இதை உங்களுக்கு என்ன செய்யலாம்? பாடம் மிஸ் ஆகாமிக்கிறதுக்காக வேண்டிய ருக்குவுக்கு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ஓதலாம். என்னது சுப்ஹான் ரப்பில் அதீம் தான் ஓதிட்டு வரணும் இல்ல. சுஜூது ருக்குவோட ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ஓதுற? அல்லாஹும்ம லக ரகஅத்து வ பிகாமத். அத ட்ரை பண்றேன் பாடமாக்கிறதுக்கு. உங்களுக்கு ஆர்டர் மாத்தியம் உங்களுக்கு ஓதலாம் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்ன மாதிரி